2-3 ஆண்டுகளுக்கு முதல் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் போன்ற இடங்களில் அந்த மக்களிடமிருந்த தற்காலிக ஆவணங்களை கூட அந்தந்த செயலகங்களூடாக உரிமை என்று உங்களுக்கு உறுதி வழங்கப் போகிறோம் என்று காணிகின்ற அந்த ஆவணங்களை பெற்றிருந்தார்கள். சுவர்ணபூமி உறுதியாக வழங்கப்பட்டிருந்த தற்காலிக உறுதியை மீள பெற்றிருந்தார்கள். இப்பொழுது அந்த உரிமை என்கிற உறுதியும் வழங்கப்படவில்லை. அவர்களிடமிருந்த அந்த சின்ன சின்ன ஆவணங்கள் கூட அவருடைய கைகளிலே இல்லை. அரசு அலுவலகங்களும் இது பற்றி ஒரு அசண்டையாக அசம்பந்தமாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே நீங்கள் இவ்வாறு புல்லாவளி, கட்டைக்காடு போன்ற இடங்களை பெருமளவில் 3700 ஏக்கர் வரை வடமராட்சி கிழக்கிலே நீங்கள் காணிகளை கோரியிருப்பது என்பது மிக ஒரு ஆபத்தான விடயம் என்பதை நான் மீண்டும் தயவு செய்து பதிவு செய்கிறேன். இது எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீது நீங்கள் மீண்டும் ஒரு ரகசிய ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு ரீதியான யுத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு முடியாது. கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் என்னென்ன செய்கிறீர்கள்? இது என்ன செய்கிறீர்கள்? கௌரவ வசந்த அமைச்சர் அவர்களுக்கு பாயிண்ட் ஆர்டர் இல்லை. அவர் அமர வேண்டும். நீங்கள் அமருங்கள். கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் நீங்கள் பேசுங்கள். பாதுகாப்பு கௌரவ சபை முதல்வர் அவர்கள் என்ன செய்கிறீர்கள்? சபாநாயகர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு சொன்னோம். இந்த உறுப்பினர் எந்த நாளுமே நிலையற் கட்டளைகளை மீறுகிறார், நிலையற் கட்டளை மோசடி செய்கிறார். கௌசல்யா ஆரிரத்ன அவர்களுக்கு அவமதிப்பு செய்தார். கௌசல்யா ஆரிரத்ன உறுப்பினர் அவர்களை அவமதிப்பு செய்தார். இவர் எந்த நாளும் கதைக்கின்றார். கௌரவ சபாநாயகர் அவர்கள் இவர் எந்த நாளும் கதைக்கின்றார். என்னுடைய ஒலிவாங்கி ஆன்ல இருக்க வேண்டும். என்னுடைய ஒலிவாங்கி சபாநாயகர் சொல்வதன் காரணமாகத்தான் ஆன்ல இருக்கிறது. நாங்கள் சொல்வது இதைத்தான். இவர்கள் எந்த நாளும் காலையிலே பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கின்றார்கள். எந்த நாளும் இதை செய்கிறார்கள். கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் இவர்களுக்கு ஒழுக்கமில்லை. நீங்கள் கதையுங்கள் ஸ்ரீதரன் அவர்களே. பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பிலே மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். பல இடங்களில் பல கொலைகள் அல்லது பல விடயங்கள் கௌரவ உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அமருங்கள். ஸ்ரீதரன் அவர்களை நீங்கள் கதையுங்கள். ஸ்ரீதரன் உறுப்பினர் அவர்களை நீங்கள் கதையுங்கள். வசந்த அமைச்சருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. கௌரவ உறுப்பினர் அவர்களை நீங்கள் கதையுங்கள். 2 கீழ் பிரதம அமைச்சரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களை இன்றைய கேட்பதற்கு கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் நீங்கள் கதையுங்கள். மற்றும் அடிப்படையிலேயே கௌரவ ஸ்ரீதரன் அவர்களே, மற்றவர்கள் அமருங்கள். மற்ற உறுப்பினர்கள் அமருங்கள். இது ஊடக கண்காட்சியாக இதை மாற்ற வேண்டாம். பாயிண்ட் போர்டர் இல்லை. கௌரவ உறுப்பினர்கள் அமருங்கள். வசந்த சமரசிங்க அவர்கள் கேட்டார், நான் கொடுக்கவில்லை. பாயிண்ட் போர்டர் என்று கேட்டேன், அவருக்கு நான் கொடுக்கவில்லை. கௌரவ ஸ்ரீதரன் அவர்களே கௌரவ ஸ்ரீதரன் அவர்களே கதையுங்கள். 27(2) கீழ் உங்களுடைய விடயத்தை முன்வையுங்கள். கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் 27(2) உங்களுடைய விடயத்தை முன்வையுங்கள். தங்குமிடம், தனிமை பாதுகாப்பு எந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படாது. நீண்ட தூர பிரதேசங்களுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படும். கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் அம்மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உயர்கல்வி வாய்ப்பை பாடசாலைகளுக்கு நியமிப்பதால் இரு இடங்களுக்கும் அவர்கள் உறுப்பினர் அவர்கள் கதையுங்கள்.
கல்வியற் கல்லூரிகள் ஊடான ஆசிரியர் நியமனங்களை ஸ்ரீதரன் உறுப்பினர் அவர்களே, கௌரவ ஸ்ரீதரன் உறுப்பினர் அவர்களே, நீங்கள் கதையுங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டில் இருக்கின்ற பாதுகாப்பு விடயம் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய பாதுகாப்பு இங்கே முன்வைக்கப்பட்ட கௌரவ காயந்த கருணாதிலக் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து அமைதியாக இருங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஷோ போடுவதற்காக இங்கே கதைக்க வரவில்லை. 79 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், 52 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன, உறுப்பினர்களுக்கான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் பாயிண்ட், நாட்டினுடைய நிலை. அந்த விடயத்திற்கு ஸ்ரீதரன் உறுப்பினர் அவர்களை நீங்கள் கதையுங்கள். ஸ்ரீதரன் உறுப்பினர் அவர்களை நீங்கள் கதையுங்கள். இது பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதில் வழங்கினார். இந்த கௌரவ அர்ச்சுனா அவர்கள், உங்களுடைய பாயிண்ட் என்ன? உங்களுடைய ஒழுங்கு 92.2 என்ன விடயம்? ஒலிவாங்கியை தாருங்கள். நான் சிங்களத்தில் சொல்லுகின்றேன். நான் 20 வினாடி கதைக்கிற போது வெளியில் போட்டீர்கள். இப்போது பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது. ஸ்ரீதரன் உறுப்பினர் அவர்களை நீங்கள் கதையுங்கள். சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பில் குறிப்பாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிற அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் எங்களுடைய கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். குறிப்பாக நாட்டில் இருக்கின்ற பல எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்கள் உண்டு. இந்த நாட்டிலே பல இடங்களில் கொலைகள் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதற்காக நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன விடயங்களையும் நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த விடயம் இன்னும் அதிகமாக கரிசனையில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், இன்று எனக்கு பிரதம அமைச்சர் கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களிடம் என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த கேள்வியை தானே நான் நினைக்கிறேன், எனக்கு சந்தர்ப்பம் இப்பொழுது அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களை 2025 இன்று 20ஆம் தேதி கேட்பதற்கு, முதலாவது, ஒரு மாவட்டத்தில் குறித்த ஒரு பாடத்திற்கு நிலவும் ஆசிரிய ஆளணி வெற்றிடம் மற்றும் தேவைப்பாடு என்பவற்றின் அடிப்படையிலேயே தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன என்பதையும், அதே அடிப்படையிலேயே கல்வியியல் கல்லூரிகளுக்கு முகழ்நிலை மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதையும் அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? இரண்டாவது, அந்த வகையில் மாவட்டங்களின் ஆளணி தேவைப்பாட்டுக்கு அமைய சேர்த்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் 2 வருட கற்கை நெறி, 1 வருட பயிற்சி காலம் என்பவற்றின் நிறைவில் எந்த நியாயப்பாடுகளும் அற்று இலங்கையின் தென்பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு நியமனம் செய்யப்படுவது நியாயமானதா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மூன்றாவது, குறித்த நியமனங்களின் போது அந்த மாணவர்களின் குடும்ப நிலைமை, பொருளாதார நிலைமை, போக்குவரத்து, தங்குமிடம், தனிமனித பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படாது நீண்ட தூர பிரதேசங்களுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படுவது ஏற்புடையதா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? நான்காவது, குறித்த ஆசிரிய மாணவர்களது சொந்த மாவட்டங்களில் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள போது அம்மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உயர்கல்வி வாய்ப்பை பெற்ற இவர்களை தொடர்பே இல்லாது தென்பகுதி பாடசாலைகளுக்கு நியமிப்பதால் 2 இடங்களுக்கும் அவர்களது மனப்பூர்வமான சேவையை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து கல்வியற் கல்லூரிகளின் ஊடான ஆசிரியர் நியமனங்களை அந்தந்த மாவட்டங்களிலே மேற்கொள்ள அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆசிரியர்கள் ஓய்வு பெறுவதால் ஆசிரியர் பாடசாலைகளில் நிலவக்கூடிய ஆசிரியர் வெற்றிடங்கள் மற்றும் அப்போதைய நிலவும் வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு தூர இடங்களுக்கு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த கல்வியற் கல்லூரிகளிலிருந்து வெளியில் அனுப்பப்படும் சந்தர்ப்பம் எண்ணிக்கையையும் கணக்கில் கொண்டு இந்த கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 2வது 3வது கேள்விகளுக்கு பொதுவான ஒரு பதிலை கொடுக்கின்றேன். மேற்படி கல்வி கலாசாலைகளிலிருந்து வெளியிடப்படும் வரும் இந்த பட்டதாரிகள்
இறுதி ஆண்டு பரீட்சை சித்தி பெறும் விடயங்களுக்கு ஏற்ப இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. இவர்கள் மாவட்ட மாகாண அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டாலும் இவர்களை இடங்களுக்கு அனுப்பும் போது அந்த மாகாணங்களில் வெற்றிடங்கள் இல்லாவிட்டால் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். அதே போன்று நாடு பூராவும் அவர்கள் கடமையாற்றுவதற்கு இணங்குவதற்கான நிபந்தனை ஒன்றும் இந்த கல்லூரிகளுக்கு சேர்த்து கொள்ளும் போது சுற்றறிக்கையின்படி வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட விடயங்களுக்கு ஏற்ப அவர்கள் இணங்கிக் கொள்கின்றார்கள். அதே போன்று மாகாண கல்வி உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வெற்றிடங்களுக்கு ஏற்ப மாகாண சபை பாடசாலைகளில் அதே போன்று தேசிய பாடசாலைகளில் அவர்களது விருப்பங்களுக்கு ஏற்ப வெற்றிடங்கள் நிலவும் ஏனைய மாகாணங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். சபாநாயகர் அவர்களே, இந்த வெற்றிடங்களை நிரப்பும் போது குறிப்பிட்ட உறுப்பினர் எழுப்பிய விடயங்களை நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அது பற்றி ஒரு அறிக்கை கிடைத்திருக்கின்றது. இந்த எழுந்துள்ள நிலவரங்களை பார்க்கும் போது நாங்கள் நடைமுறையில் உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த வெற்றிடங்களை நாங்கள் நிரப்ப வேண்டும். தற்போதுள்ள முறைகள் தான் கையாளப்படுகின்றன. இந்த முறைகளில் இருக்கும் பிரச்சனைகளையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த சேர்த்து கொள்ளும் ஆட்சேர்ப்பு செயல்படிமுறை அதே போன்று ஏனைய செயல்படிமுறைகளில் இருக்கும் நிலவரங்களும் எமக்கு தெரியும். நாங்கள் இந்த ஆசிரியர்களை நியமிக்கும் விடயங்களின் போது அவற்றை மீளாய்வு செய்து அது பற்றி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வேக்கண்ட் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பொழுதுதான் அந்த பற்றாக்குறைக்காக வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் சட்ஸ்கோரின் அடிப்படையில் தான் இந்த கல்வியியல் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். தங்களுடைய குடும்ப சுமைகளை கடந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற தாய் தந்தையரை கடந்து அவர்கள் கல்வியியல் கல்லூரியில வந்து ஏதோ 3 ஆண்டுகள் கல்வியை முடிக்கிறார்கள். முடித்த பின்னர் அவர்களை யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சியிலேயோ வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்களை களுத்துறைக்கோ தென்பகுதியில் இருக்கின்ற தூர இடங்களுக்கு நியமனம் செய்யப்படுகிற பொழுது அவர்கள் ஒரு 60,000 ரூபாய் சம்பளத்தோடு தங்களுக்கான இருப்பிடம், தங்களுக்கான போக்குவரத்து, அவர்களால் அதை சமாளிக்க கூட முடியாத அளவு நிலைமை இருக்கிறது. 8 ஆண்டுகள் அந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிபந்தனையும் உண்டு. ஒரு 2 ஆண்டுகள் வேலை செய்த பின்னர் அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு போகலாம் என்ற ஒரு விதிமுறை இருந்தாலாவது பரவாயில்லை, அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தங்களுடைய மாவட்டத்துக்கு போகலாம். ஆனால் எடுக்கிற பொழுது அவர்களை இவ்வாறு எடுத்துவிட்டு இப்பொழுது அவர்கள் பரீட்சையிலே பெற்ற புள்ளி என்று அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை மாற்றம் தயவு செய்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பாருங்கள். நான் அறிய யாழ்ப்பாணத்தினுடைய தீவகத்தில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற ஒரு தாயினுடைய மகள் தன்னுடைய தாயையும் பார்க்க முடியாது, இந்த நியமனத்துக்கும் போக முடியாமல் இந்த நியமனத்தை ஏற்காமல் விட்டிருக்கிறார். இப்படி பல பேர் இந்த வேலையை ஏற்காமல் விட்டிருக்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களில் பல ஆசிரியர் வெற்றிடங்கள் உண்டு. இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் பலர் இங்கால் அனுப்பப்படுகிறார்கள். தயவு செய்து இதை நீங்கள் ஒரு அதிகமான கரிசனையோடு நோக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். இதையும் நாங்கள் கூற வேண்டும். இந்த ஆட்சேர்ப்பானது 2020-22 ஆண்டுகளுக்கான ஆட்சேர்ப்பு தான் செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்போதைய இருந்த நிலைக்கும் இப்போதைய நிலைக்கும் அவர்களது வாழ்வாதார பிரச்சனைகள் மாறி இருக்கின்றன. அவர்கள் இணங்கி இருக்கலாம். தற்போது 5 வருடங்களுக்கு பின்னர் சிலர் திருமணமாகி இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஆசிரியர்களது தேவைகளையும் அதே போன்று பாடசாலைகள் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் முறையாக இந்த இரு பகுதியினரினதும் தேவைப்பாட்டினை கவனத்தில் கொண்டு நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். தற்பொழுது இந்த நியமனங்களை அவர்கள் ஏற்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டும். அதன் பின்னர் ஏதாவது ஒரு
செயல்படிமுறையை கொண்டு வந்து அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய அவர்கள் விருப்பு தெற்கிலிருந்து வடக்குக்கு சென்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இணக்கப்பாட்டு அடிப்படையில் இடமாற்றங்களை செய்து கொள்ளலாம். 8 வருடங்கள் ஒரே இடத்தில் சேவையாற்றுதல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டுதான் அவற்றை மாற்றங்களை செய்வதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். 2020-22 ஆண்டு தொகுதியினர் தான் இப்பொழுது அவர்களுக்கு தான் நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தாமதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு நடவடிக்கை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2022 ஆண்டில் இருந்த நிலைமை அல்ல இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே தற்போதைய நிலைமைகளின்படி முறைகளின்படிதான் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே தயவு செய்து இந்த நியமனங்களை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். 2 ஆண்டுகள் அவர்கள் நீங்கள் வழங்கப்படுற பிரதேசத்தில் வேலை செய்த பிற்பாடு சொந்த மாவட்டங்களுக்கு செல்லலாம் என்ற விதிமுறையாவது உங்களால் உத்தியோகபூர்வமாக சொல்ல முடியுமா? அதனை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இருக்கின்ற நிலவரங்களின்படி ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு. ஆகவே சில மேன்முறையீடுகளுக்கு நாங்கள் செய்மடுத்திருக்கின்றோம். சில மேன்முறையீடுகளை நாங்கள் கருத்தில் கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஆனால் எதை செய்வதற்கும் இவர்கள் முதலாவதாக இந்த நியமனங்களை ஏற்க வேண்டும். நியமனங்களை ஏற்காமல் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அமைச்சு பத்திரங்களை பிரதம அமைச்சர் கௌரவ சபாநாயகர் அவர்களே, தற்போதைய பாடசாலை மட்டங்களில் இருக்கக்கூடிய பல கட்டமைப்பில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. தற்பொழுது இடைவகுப்புகளுக்கு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வதால் இந்த பிரபல பாடசாலைகளுக்கு சேர்த்துக் கொள்வதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது இலங்கையில் இருக்கின்ற பாடசாலை அரசாங்க பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை, அதே போன்று வகுப்புகளின் எண்ணிக்கை, ஆசிரியர் எண்ணிக்கை இவ்வாறு அமைகின்றது. தேசிய பாடசாலை 306 பாடசாலைகள், மாணவர்கள் 8,00,000க்கும் அதிகமானவர்கள், 53,000 ஆசிரியர்கள். மாகாண பாடசாலைகள் 9,700, 33 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று ஆசிரியர்கள் 1,94,000க்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். எமது பாடசாலைகள் 10,000க்கும் அதிகமான பாடசாலைகள் இருக்கின்றன. 3 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் 2,30,000க்கும் அதிகமான மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். 3% மேலாக இந்த தேசிய பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக பெரும் போட்டி நிலவுகின்றது. அதனால்தான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. இது தொடர்பில் அவதானிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இடைவகுப்புகளுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக ஏற்பாடுகளை செய்வதற்காக அமைச்சரவை அமைச்சரவை முடிவுகளில் கூட பிரச்சனைகள் இருக்கின்றன. கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி பாடசாலைகளில் இடைவகுப்புகளில் 2ஆம் தரம் தொடக்கம் 11ஆம் தரத்திற்கு இடைப்பட்ட வகுப்புகளில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வகுப்பில் வெற்றிடம் காணப்படுமாயின் அந்த வெற்றிடத்தை பிரசுரித்து சுற்றறிக்கையின் 3.1 பகுதியின் பிரிவின் கீழ் புள்ளிகளின் அடிப்படையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதன் போது ஒரு வகுப்பில் 2 தொடக்கம் 5 தரம் வரை 40 பிள்ளைகளும், 6 தொடக்கம் 11 வரை 45 பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. மேற்படி சுற்றறிக்கையின்படி இந்த நீதிமன்ற முடிவுகள் மற்றும் ஏனைய சட்ட ஏற்பாடுகளின்படி அந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்ளல் நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்த தொகுதிகளுக்கு ஏற்புடையதாகாத விடயத்திற்கு ஏற்பட்டவாறு ஒரு மாணவரை பெரிதொரு பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டுமாயின் அதனை முடிவெடுப்பதற்காக
கல்வி அமைச்சர் செயலாளருக்கு அந்த முடிவை எடுக்கக்கூடிய தத்துவங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று புதிய மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு ஒரு மாதத்துக்கு பின்னர் பல்வேறு பாடசாலைகளில் இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கு ஒரு தீர்வாக இடி கோடு 23 கோடு 77 அது 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் இணைப்பில் குறிப்பிட்டவாறு பல்வேறு தொழில்சார் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தர்களால் கட்டுப்பட முடியாத சுற்றறிக்கைகள், அதே போன்று சுற்றறிக்கையில் இதில் ஏற்புடையதாகாத விடயங்களுக்கு ஏற்ப இந்த சுற்றறிக்கையின்படி கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கு ஏற்ப இந்த குறிப்பிட்ட விடயங்கள் ஆராயப்படுகின்றன. கல்வி அமைச்சின் செயலாளரால் இது ஆராயப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த முன்மொழிவுகளுக்காக 1347 கோடு 110 கோடு 2023 7/24ஆம் தேதி அமைச்சரவை முடிவின்படி இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த சுற்றறிக்கையின் கீழ் அமைச்சின் செயலாளருக்கு இந்த தத்துவங்கள் வழங்கப்படும் போது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அவர் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடாமையின் காரணமாக நபர் சார்பிலான முடிவுகளை எடுப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய உச்ச எண்ணிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த நிர்வாக கட்டமைப்பு மீள கட்டியமைக்கும் வரை இதனை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லாத ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயத்திற்கு ஏற்ப கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அளிக்கப்பட்ட தத்துவங்களின்படி ஒரு வகுப்பில் அதன் இருக்கக்கூடிய உச்சவரம்பை தாண்டி அதற்காக மாணவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய சுற்றறிக்கையில் 102 என்ற அமைச்சரவை பத்திரத்திற்கு ஏற்ப 2023/10/9ஆம் தேதி அமைச்சரவை பத்திரத்திற்கு ஏற்ப இந்த தத்துவங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த இணைப்பின்படி இந்த அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கேற்ப 17 கோடு 223 சுற்றறிக்கையை அப்பால் சென்று இந்த அமைச்சரவையினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு ஏற்ப இடைவகுப்புகளுக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய அனுமதி வழங்கப்படுவதால் பாடசாலைகளில் பல பிரச்சனைகள் எழுகின்றன. இந்த குறித்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி பல்வேறு மாணவர் தொகுதியினர் 2023ஆம் 2024ஆம் ஆண்டு 700க்கும் அதிகமான மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தொழில்சார் தொகுதியினரின் பட்டியல் இங்கே சபையில் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது. இங்கே பார்ப்புறமான பிரச்சனை என்னவென்றால் இதனை போன்று இந்த வெற்றிட எண்ணிக்கை கருத்திற்கொள்ளாது 2023ஆம் ஆண்டு பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய 87 மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டு கல்வி அமைச்சின் விசேட குழுவினால் இடை வகுப்புகளுக்கு வெற்றிடங்கள் இல்லாமல் 555 மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விசேட குழுவின் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அமைச்சர்களின் வேண்டுகோளுக்கு அமைச்சர்களின் தற்போதைய எதிர்கட்சி உறுப்பினர்களின் பெயர்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவர்களது அமைச்சர்கள் அவர்களது பிள்ளைகள் இல்லை, அவர்களால் பெயர் கூறப்படப்படும் பிள்ளைகள் தான் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் பல பிரச்சனைகள் தோன்றி இருக்கின்றன. ஒன்று, வெற்றிடங்களை கருத்தில் கொள்ளாமல் மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டமை இருக்கின்றால் பாடசாலை திட்டங்களை வகுப்பும் போது அந்த அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப
ஆரம்ப நிலை வகுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அவர்களுக்கான இடப்பரப்பளவு என்ற பிரமாணங்கள் இங்கே மீறப்பட்டிருக்கின்றன. இதனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இது பெரும் பாதிப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக தேசிய பாடசாலைகள் 2-3 தரங்களில் உச்ச எண்ணிக்கையை தாண்டி மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதால் இங்கே புலமை பரீட்சைகளில் சித்தி பெறும் மாணவர்கள் மேலதிக வகுப்புகளில் சேர்த்துக் கொள்வதால் அவர்களுக்கான சந்தர்ப்பம் தடை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று வெட்டுப்புள்ளிகளும் அதிகரித்திருக்கின்றன. அதே போன்று தேசிய பாடசாலைகளில் கல்விசாரா ஊழியர்களுக்கு இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதனால் அந்த உத்தியோகத்தர்களின் பிள்ளைகளுக்கு இடமாற்றங்களை செய்வதில் பிரச்சனை ஏற்படுகின்றது. ஏற்கனவே இருந்த பிரச்சனை இதற்கு தொடரப்பட்டிருக்கின்றது. மாணவர்களின் விளையாட்டு மற்றும் ஏனைய திறமைகளின் அடிப்படையில் பிரபல பாடசாலைகளுக்கு சேரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருக்கின்றது. அடுத்தது தேசிய பாடசாலைகளுக்கு சேர்க்கக்கூடிய அந்த அதிகூடிய கேள்விகள் காரணமாக இது குற்ற புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பாக இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்ததாக இந்த கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர்கள் அதே போன்று கல்வி அமைச்சின் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு ஆன இந்த விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. வகுப்புகளில் இடப்பற்றாக்குறை காரணமாக மாணவர்கள் மிகவும் ஆவேசமாக நடந்து கொள்கின்றார்கள். அதே போன்று பல சுகாதார பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதே போன்று கல்வியில் அவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இது தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றன. இவர்களுக்கு பெற்றோர்கள் பல முறைப்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். 8வது, கூடுதலாக பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதை விட போட்டித்தன்மை அல்லாத தேசிய பாடசாலைகளுக்கு கூடுதலாக சேர்த்துக் கொள்ளல். தேசிய பாடசாலைகள் ஒரு சில பாடசாலைகள் மாத்திரம் பிரபல பாடசாலைகளாகவும் வளங்கள் நிறைந்த பாடசாலைகளும் காணப்படுகின்றன. அதனால்தான் மக்கள் இதனை நோக்கி செல்கின்றார்கள். மாணவர்களுக்கு சகலருக்கும் சம சந்தர்ப்பம் என்பது இங்கே இல்லாமல் போயிருக்கின்றது. மேற்படி பிரச்சனைகளுக்காக தீர்க்கப்படும் தீர்வுகள் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வெற்றிடங்கள் இல்லாமல் தேசிய பாடசாலைகளில் இடைவகுப்புகளுக்கு மாணவர்களை சேர்த்து கொள்ள கூடிய அதிகாரங்களை திருத்த வேண்டும். ஆனால் இவர்கள் இடமளிக்காமல் இருக்கின்றார்கள். 2வது, நியாயமான ஒரு முறையின் கீழ் இடைவகுப்புகளுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு சரியான பிரமாணங்களை அறிமுகப்படுத்தல், சரியான அறிவுறுத்தல்களை வழங்குதல், திருத்தங்களை மேற்கொள்ளுதல், நியாயமான முறையில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அந்த நியாயமான காரணங்களையும் நாங்கள் ஏற்க வேண்டியிருக்கின்றது. 3வது, இந்த பாடசாலை கட்டமைப்பில் இருக்கும் முரண்பாடுகளை தீர்த்து சகல பிள்ளைகளுக்கும் திருப்திகரமான கல்வியை வழங்குவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தல். அதே போன்று இந்த திறமையான மாணவர்களுக்கு சந்தர்ப்பத்தை மேம்படுத்துதல். அடுத்ததாக பாடசாலையின் தரத்தை மேம்படுத்துதல். அதற்காக தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் மனிதவள அபிவிருத்தியை மேற்கொள்ளல். அதே போன்று மாணவர்களை பாடசாலைகளில் சேர்த்துக் கொள்வதற்காக இந்த சில குழுக்களுக்கு விசேட கவனம் செலுத்தப்படுவதால் ஏனைய மாணவர்களுக்கு அநீதி ஏற்படுகின்றது. இதனால் இந்த பாடசாலை கட்டமைப்பில் சமம், அனைவருக்கும் சமம் என்ற சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த தரமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு பாடசாலை பௌதிக வளம், மாணவர்களுக்கு எண்ணிக்கையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்கான பொறுப்பை எமது அரசாங்கம் ஏற்கின்றது. ஆகவே கல்வியில் ஆனால் காணிகளை எடுப்பதற்காக எந்த வர்த்தமானி அறிவித்தலும் விடுக்கப்படவில்லை. 2வது கேள்வி ஏற்புடையதாக அது 1வது கேள்வியிலிருந்து தொடர்புபட்டிருக்கின்றது.
மூன்றாவது கேள்விக்கும் ஏற்புடையதாகாது என்பதுதான் பதில். நான்காவது கேள்விக்கும் ஏற்புடையதாகாது என்பதுதான் பதில். முதலாவது கேள்வி காணிகளை எடுத்தல் தொடர்பிலான கேள்வியை தொடர்பு கொண்டுதான் இந்த அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கின்றன. இந்த முதலாவது கேள்விக்கான பதிலாக எந்தவித அறிவித்தலும் விடுக்கப்படவில்லை, காணிகளை எடுப்பதற்கு அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டவுடன் ஏனைய கேள்விகள் ஏற்புடையதாகாது என்று அறிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் அவர்களே, கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி இந்த வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களை கூடுதலாக மையப்படுத்திய வகையிலேயே அங்கிருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கு ஒரு மறைமுகமான கருத்தியலோடு அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும், இல்லையேல் உங்களுடைய பதிவுகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கிறது. உங்களுடைய காணி ஆணையாளர் சிங்கப்புலி அவர்கள் தான் இதனை கோரியும் இருக்கிறார். ஆகவே இது ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற குறிப்பாக அந்த மக்களிடம், நீண்ட காலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம். அவர்களுடைய காணிகள், அவர்களுடைய ஆவணங்கள் கூட பலது இப்பொழுது கச்சேரிகளில் இல்லை, பல அரசு செயலகங்களில் இல்லை. அப்படி இருக்கக்கூடியதாக இவ்வாறான ஒரு வர்த்தமானி அறிவித்தலை நீங்கள் விட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இந்த அறிவித்தலை நீங்கள் மீளப் பெறுவீர்களா என்பதை இந்த இடத்திலாவது சொல்ல முடியுமா? ගරු මන්ත්‍රීතුමා, கௌரவ உறுப்பினர் இங்கே கூறும் விடயம் அப்படி அல்ல. வடக்கு கிழக்கு மக்களுக்கு விசேடமாக யுத்தம் காரணமாக இந்த காணி பிரச்சனைகள் எழுந்திருப்பதால் அந்த காணிகளை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும். ஏனென்றால் ஏனைய காணிகளில் இருக்கும் பிணக்குகளை தீர்ப்பது 90%, சில இடங்களில் 98% காணப்படுகின்றன. ஆனால் வட மாகாணத்தில் 30.36% தான் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் 81%, 77% காணப்படுகின்றது. யுத்தம் காரணமாகவும் ஏனைய காரணங்களாலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள், சிலர் உறவினர்கள் வீடுகளில் இருக்கின்றார்கள், சிலரது ஆவணங்கள் காணாமல் போயிருக்கின்றன. ஆனால் அந்த காணிகளை எடுப்பதற்காக, கையகப்படுத்துவதற்காக நான் பாராளுமன்றத்தில் பொறுப்புடன் கூறுகின்றேன், காணிகளை கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் தாங்கள் ஆவணங்களை அல்லது ஏதாவது உறுதிப்படுத்தக்கூடிய விடயத்தை முன்வைத்து இது எனது காணி என்று யாராவது விடயங்களை முன்வைத்தால் அவர்களுக்கு காணி உறுதி வழங்கப்படும். அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். யாராவது நீங்கள் கூறும் அளவில் ஏதாவது இங்கே பொருத்தப்பாடுகள் இல்லை என்றால் அது பற்றி கூறலாம், அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூறலாம். பிரதமர் தலைமையில் 23ஆம் தேதி 11 மணிக்கு தாங்களும் சட்டமாதிபரும் உத்தியோகத்தர்களும் வருவார்கள். இது பற்றி கலந்துரையாடல் ஒன்று நடைபெற இருக்கின்றது. அங்கே உங்களது வேண்டுகோளை ஆராய முடியும். இங்கே வெளியிடப்பட்டிருக்கும் அந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அரசாங்கத்துக்கு காணி சுவீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. ஆகவே பிரதமரது சந்திப்பில் இதை நாங்கள் கலந்துரையாடுவோம். நாடு பூராவும் இது வழக்கமாக இடம்பெறும் நடவடிக்கை தான். ஆனால் வடகிழக்கில் இருக்கும் அந்த நிலைமைகளின் அடிப்படையில் காணிகளை வழங்க முடியாமல் போயிருக்கின்றது. ஆகவே இந்த காணிகளின் பிணக்குகளை தீர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாங்கள் அரசாங்கம் சார்பில் ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுவது போல இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில்
பல இடங்களில், குறிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணத்திலே அதிகமாக கேட்டுள்ள வடமராட்சி கிழக்கு பகுதியில் புல்லாவளி, கட்டைக்காடு, வெத்திலக்கேணி போன்ற இடங்களிலே பாரிய அளவில் இராணுவம் முகாம்களாக அந்த நிலங்களை வைத்திருக்கிறது. அங்கு இருக்கின்ற மக்களுக்கு அந்த நேரங்களிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளுடைய ஆவணங்கள் கூட அந்த மக்களின் கையிலே இல்லாமல் இருக்கிறது. ஒரு யுத்தம், நீண்ட காலம் யுத்தம் நடந்த பிற்பாடு அவர்கள் இருக்கும் பொழுதே தைட்டியில விகார கட்டி இன்றைக்கு அந்த காணியை தருமாறு கோருகின்ற சூழலில், இன்றைக்கு நாவக்குழியில காணியை பிடிச்சி விகார கட்டி இருக்கிற சூழலில், இன்றைக்கு இறால் பண்ணைகள் அல்லது வேறு தொழில் முயற்சிகளுக்காக காணி வழங்க வேண்டும் என்று இது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முதலே ரகசியமாக புல்லாவளி, கட்டைக்காடு, வெத்திலைக்கேணி போன்ற இடங்களிலே இந்த ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்பொழுது அங்கு இந்த கடந்த மார்ச் 28 வர்த்தமானி மூலம் இந்த அறிவித்தல் கோரப்பட்டிருப்பது அந்த மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இது சட்ட ரீதியாக யாரும் கோரவில்லை என்றால் அங்கே குடியேற்றங்களையோ அல்லது வேறு நபர்களுக்கு அந்த காணிகளை வழங்குகின்ற விடயங்களையோ நீங்கள் முன்னெடுக்கத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்கிறீர்கள், இராணுவ முகாம்களுக்கு வழங்க முன்னெடுக்கிறீர்கள் என்ற அச்சம் தோன்றியிருக்க அந்த ஒரு உண்மை நிலையும் இருக்கிறது. ஆகவே நான் ஒன்றை உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் இதிலே ஒரு உறுதிமொழி தர முடியுமா? இந்த வர்த்தமானியை நீங்கள் மீள பெற்று நாங்கள் இது பற்றி ஆராய்ந்த பின்னர் பிறகு ஒரு வர்த்தமானியை நாங்கள் உங்களுடைய சம்மதத்தோடு வெளியிடுவோம் என்பதை உங்களால் இதில் சொல்ல முடியுமா? இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு உங்களிடமும் ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே எனக்கு தென்படுகிறது. மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தயார்படுவது இந்த காணி நிர்ணயத்தை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம். இவ்வாறு நிர்ணயம் செய்து காணியை வழங்குகின்ற போது உறுதியை வழங்குகின்ற செயற்பாடுகளுக்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் 23ஆம் தேதி கலந்துரையாடலின் போது உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனைகள் தொடர்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த வர்த்தமானியை இடைநிறுத்த முடியும். உங்களுடைய மக்களுக்கும் உங்களை அனுப்பியிருக்கின்ற மக்களுக்கு காணியை நிர்ணயம் செய்து வழங்குவதை தாமதப்படுத்தும் செயல்முறை தான் அதனூடாக இடம்பெறப் போகின்றது என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 27(2) கீழாக 2 குறைதீர்ப்பு கேள்விகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் உங்களை கேட்கிறது, இப்ப 2-3 ஆண்டுகளுக்கு முதல் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் போன்ற இடங்களில் அந்த மக்களிடமிருந்த தற்காலிக ஆவணங்களை கூட அந்தந்த செயலகங்களூடாக உரிமை என்று உங்களுக்கு உறுதி வழங்கப் போகிறோம் என்று காணிகின்ற அந்த ஆவணங்களை பெற்றிருந்தார்கள். சுவர்ணபூமி உறுதியாக வழங்கப்பட்டிருந்த தற்காலிக உறுதியையும் மீள பெற்றிருந்தார்கள். இப்பொழுது அந்த உரிமை என்கிற உறுதியும் வழங்கப்படவில்லை. அவர்களிடமிருந்த அந்த சின்ன சின்ன ஆவணங்களோடு அவருடைய கைகளிலே இல்லை. அரசு அலுவலகங்களும் இது பற்றி ஒரு அசண்டையாக அசம்பந்தமாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே நீங்கள் இவ்வாறு புல்லாவளி, கட்டைக்காடு போன்ற இடங்களே பெருமளவில் 3700 ஏக்கர் வரை வடமராட்சி கிழக்கிலே நீங்கள் காணிகளை கோரியிருப்பது என்பது மிக ஒரு ஆபத்தான விடயம் என்பதை நான் மீண்டும் தயவு செய்து பதிவு செய்கிறேன். இது எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீது நீங்கள் மீண்டும் ஒரு ரகசிய ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு ரீதியான யுத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்கள், உங்களுக்கோ போதுமான அளவு பதிலை அளித்திருக்கின்றேன் தான் நான் நினைத்திருக்கின்றேன். நீங்கள் விரும்புகின்ற விதமாக பதிலளிக்க நான் பிணிக்கப்பட்டிருக்கவில்லை. நான் இந்த வர்த்தமானி மூலமாக செய்ய எதிர்பார்ப்பது வடகிழக்கு வாழ்கின்ற மக்களுக்கு காணி நிர்ணயம் செய்து வழங்குவதற்காகத்தான் என்று விடைத்து நான் கூறியிருக்கின்றேன். 4 மாவட்டங்களை தொடர்பட்டதாக செயற்பாடு அமைத்திருக்கின்றது. ஏற்கனவே அது செய்யப்படாதபடியினால் அவர்களுக்கு உறுதி வழங்கத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஆகவே அந்த மக்களுக்கு எங்களுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் உறுதிகளை வழங்குமாறு. இராணுவத்தின் மூலமாக கைப்பற்றப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதனையும் விடுவித்து நிர்ணயம் செய்து வழங்குவதற்கு இதனூடாக முயற்சிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு செய்யப்படாவிட்டால் அவர்கள் தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான விடயத்திலும் அதனை நாங்கள் சுவீகரிக்க செல்லவில்லை. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் போன்ற பிரதேச செயல பிரிவுகள் 4, வடமராட்சி கிழக்கு, பட்டிப்பளை, கரையோரம், முசலி போன்ற பிரதேசங்களில் தான் அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விடயங்களை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது காணி உறுதியை வழங்கக்கூடிய இயலுமே காணப்படுகின்றது.
முடிய அவர்களுக்கு அது அரசின் உடைமையில் இருக்கின்றது, அதனை சுவீகரிப்பதற்காக அல்ல. மீண்டும் அவர்களுக்கு நிரூபிக்கும் பட்சத்தில் அதை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயதானத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர் என்ற வகையில் எந்த ஒரு அடிப்படையும் மக்களுடைய காணியை சுவீகரிக்க நாங்கள் தயாராகவில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.